அத்தை இன்னைக்கு வந்து அத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அத்தைக்கு வந்து பிரியாணி செஞ்சு சூப்பராக சமைச்சு ஜாலியாக சாப்பிட போகிறோம். நாட்டுக்கோழி பிரியாணி. ஆமாம், பிடிக்கும் ரொம்ப. எனக்கு மட்டனோட கோழி பிரியாணி. நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவேன், நான் பிராய்லர் சாப்பிட மாட்டேன். நாட்டுக்கோழி பிரியாணி காமிக்கலாமா? காமிப்போம். கம 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 கமன்னு வாசனை. அடுத்தது எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு இதெல்லாம் எங்கள் அண்ணி பண்ணாங்க. நாங்கள் பண்ணல, நாங்கள் சமைக்க மாட்டோம். ஆனால் அச்சு நானும் இதை பில்டப் கொடுத்துருக்கோம். ஆமாம், இதுதான் கலகல ரெப்ரசன்ட் பண்ணுறோம் நாங்கள். ஆமாம். இது என்னன்னா எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு எப்பவுமே அம்மா வீட்டுக்கு வந்தா இந்த ஈரல் அச்சு தான் வாங்கிட்டு வந்தோம். ஈரல் ஃப்ரை, நாங்கள் ரசம். இது என்ன தால்ச்சாவா? சரி, தால்ச்சா ரசம் மாதிரி ரேஞ்சில். எங்கள் ஊர் இப்போ சொல்கிறேன் பாருங்க, எங்கள் ஊர் பச்சடியில் இப்படி தான் இருக்கும். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, இதில் தயிர் போட்டு பிசைவோம். இது அப்படியே வெறுமனை தேங்காய் துருவி கொட்டிடுவோம். வெறுமனை சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ